கர்த்தருடைய பரிசுத்தம் நிறைந்த விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 134வது சங்கீதத்தினுடைய 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று ஒரு மகிமையான வார்த்தையை வாழ்த்துதலின் சத்தமாக இங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. யார் அந்த ஆசீர்வாதத்திற்கு வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல காரியங்களையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து வருகிற தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பார்ப்போமானால் ராக்காலங்களிலே, அதாவது இருண்ட காலங்களிலே, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத கடினமான காலங்களிலே தேவ சமூகத்திலே நின்று தேவனுக்கு முன்பாக கரங்களை விரித்து மத்தியஸ்தம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்து தேவ மகிமையை விளங்க பண்ணுவதற்காக பாரத்தோடு திறப்பிலே நிற்கிறவர்களுக்காக இந்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இரக்கத்தினால் இரட்சித்த அந்த உன்னதமான நோக்கம், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களும் தேவனுடைய நாமத்தினாலே மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே தேவ ஜனங்களை அழைக்கிறார். இந்த இடத்திலே தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, தேவ ஜனங்கள் தேவனுடைய மேன்மையையும் இரக்கத்தையும் அனுபவிப்பதற்காக, அந்த தேவனுடைய உன்னதமான மகிமையினால் நிரப்பப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படியே ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆராதிச்சோம் அப்படிங்கிறதல்ல, இன்னொருவருக்காக, இன்னொரு நபருக்காக, மற்ற நபர்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய், அவர்களுக்காய் பாரப்படுகிறவர்களாய், அவர்களுக்காய் கரம் உயர்த்தி திறப்பிலே நிற்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுதுதான் தேவனுடைய இருதயம் மகிழ்ந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் அவருடைய சமூகத்தின் நன்மைகளினாலும் நமக்கு ஆசீர்வாதமான நன்மைகளை தந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்கிறதுனாலே தேவ ஆசீர்வாதம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பை பெற்றது போல இன்னொருவருக்கு அந்த ரட்சிப்பை நாம் பகிர்ந்து கொடுக்க, இன்னொருவருக்கு அந்த ரட்சிப்பை அறிமுகப்படுத்தி அவர்களை இந்த ரட்சிப்புகள் கொண்டு வர எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதற்கு ஏற்ற பலனைத்தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் வருகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளாக மாத்திரம் வாழாமல் திறப்பிலே நிற்கிற மற்ற ஜனங்களுக்காக பாரப்படுகிற நம்மை போல ஸ்தோத்திர மற்ற ரட்சிப்பில்லாத ஜனங்களும் மனம் திரும்பி கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறுவதற்கு நாம் கரமிரித்து ராக்காலங்களிலும் பகல் வேளையிலும் நமக்கு சமயம் கிடைக்கும் காலங்களிலெல்லாம் திறப்பிலே நின்று ஆத்துமாக்களை தேவனென்று இழுத்து கொள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவோம். கர்த்தர் நம்மையும் சியோனின் ஆசீர்வாதங்களினால் தம்முடைய மகிமையின் சம்பூர்ணங்களினால் நிறைத்து மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசப்பா, நாங்கள் பெற்ற ரட்சிப்பு எங்களோடு நின்று விடாதபடி, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாங்கள் உயர்த்தப்படுவதற்காக இந்த ரட்சிப்பை இன்னொருவருக்குள், மற்ற நபர்களுக்குள் கடத்தி செல்லுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று கரம் இறைத்து ஜனங்கள் மீட்படைய, ஜனங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே போராடி ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வைத்து கொண்டு அமைதியாய் அல்ல செயல்படுகிறவர்களாய் மாறும் பொழுதுதான் தேவனை எங்களுக்கும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனுடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவீர். இந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக எங்களை நடத்தும்.
இந்த கடைசி காலத்தில் எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.